மேலர் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறாரு. இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர். ஆமாங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு அவரிடத்துல உண்டு. உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களுக்கு விடிவு காலம் அவரிடத்துல உண்டுங்க. ஆமா, இயேசு தான் பதில் உங்களுக்கு. என்ன, இயேசு உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். இன்னும் நீங்க பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்க அவசியம் இல்லை. அதனாலதான் இயேசு தைரியமா சொன்னாரு, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் உங்களுக்கு ரெஸ்ட் தருவேன்னு சொன்னாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீங்க தேவனை தேடி வந்துட்டீங்க. அவர் கரத்தில் உங்களை அப்படியே ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நம்பி வந்திருக்கிறேன் சொல்லலாமா? நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோமப்பா. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்றைக்கு கால வேளையில் வசன ஆண்டவர் கொடுத்தார், நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆமா, நீங்க ஆண்டோட பிள்ளையா இருந்தா நீங்க அசைக்கப்படுவதில்லைங்க. உங்க இருதயம் இப்ப அசைக்கப்பட்டு போய் வந்திருக்கிறது. துன்பத்தோடு வேதனையோடு அசைக்கப்பட்ட நிலைமையில என்ன நடக்குமோ அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, என்னை மீறி என்ன நடக்கும்? காற்றையும் கடலையும் புயலையும் அதட்டி அதற்கு தம்முடைய பிள்ளைகளை தப்புவித்தவர், அதட்டி அமர்த்தினவர் இந்த காலவேளையில் இந்த சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமா, உங்களுக்கு எனக்கும் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாருங்க. காற்றையும் கடலையும் அதட்டினவர். உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய போகிறார். அற்புதத்தின் நாட்கள் இது. இந்த நாளிலே அவருடைய அற்புதம் தொடங்குகிறது. எல்லாரும் இணைந்து பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர். சொல்லுவோமா எல்லாரும்? அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளும் கைத்தட்டி எல்லோரும் சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பம், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அவர் அற்புதருங்க. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே, அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர், எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு
அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கைத்தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த அற்புதர் இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்காருங்க. நமது நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமா, இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே எங்கள் அற்புத தேவனே சொல்லலாமா? எங்கள் அற்புத தேவனே எல்லாரும் சொல்லலாமா? எங்கள் அற்புத தேவனே உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. ஓ ஹalleluya ஹalleluya. எல்லார் கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? ரிபல ஷதரபல வரபா ரபல துக்கரபன மனமா சந்தர துரபா ரபோல மனமா மக்கலகியந்துரா. அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாருங்க. இந்த காலவெளியில உங்களுக்கு அற்புதம் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஆமா, அல்ல 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ அவள் இயேசுவின் இடத்துல வந்தா. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். 12 வருஷமாக பெரும்பாடு இரத்த போக்கு கொண்ட ஒரு பெண் இயேசுவின் இடத்துல வந்தா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாங்க. இயேசு ஜெபம் பண்ணல, சுகமடைந்தாள். நீங்கள் இயேசு அவ்வளவு பெரிய அற்புத தேவன். அவர் தொட்டாலும் சுகம், அவரை யார் தொட்டாலும் சுகம். இந்த காலவேளை நீங்க எந்த பிரச்சனையோடு போராட்டத்தோடு வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாங்க. அவரை தொட்டு பாருங்க, அல்லது கேளுங்க, அப்பா என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா கேளுங்க. ஆண்டவரிடத்துல அப்பா நீங்க என்ன தொடுங்க, நீங்க தொட்டா சுகம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே 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 எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே சொல்லுங்க, மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடனுமே. கேளுங்க அப்பா, நீங்க தொடங்கப்பா. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடனுமே. கட்டிபிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டிபிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடனுமே என்னை தொடனுமே. கேளுங்க அப்பா, தொடனுமே என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுங்க, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே.
நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே, விசுவாசத்தோடு மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, சொல்லுங்க, இல்லை என்பது இல்லையே. ஓ இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, 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 எல்லாம் மாறுமே. சொல்லுங்க, தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. இல்லையே, 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 தொல்லை இல்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. அவர் நிறைவுள்ளவருங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சகலத்தில் ஒன்றிலும் குறைபடாத நிறைவுள்ள தேவன். இந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு எப்படி குறைவு வரும்? குறைவு என்பது இல்லை. சொல்லுங்களேன், குறைவு என்பது இல்லை. நிறைவாயிருப்பவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுவே, உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பாழானது பயிர் நிலம் ஆகுமே. ஒரு மனதோடு அவர் ஆராதிப்போங்க. உங்க வனாந்திரம் இப்பொழுது மாறுகிறது. ரிபல்ல சந்த செழிப்பான வயல்வெளியாய் மாறுகிறது. இப்பொழுது பயிர் நிலம் ஆகுமே. கை உயர்த்தி நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாததும் நிறைவே நிறைவே நீர் பாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாரும் உற்சாகத்தோடு சொல்லுங்க. பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே. சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் நிறைவே நிறைவே நீர் பாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் பாருமே நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே. ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது அதாவது ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறும். ஆமா, இந்த பாடலின் வரிகள் அதைத்தான் சொல்லுகிறது. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டார்னா, உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, அவருடைய செழிப்பு உங்களுக்குள்ள வந்துட்டு, அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வந்துட்டு, அவருடைய நன்மைகள் உங்களுக்குள்ள வந்துட்டு, அவருக்குரிய நன்மையான காரியங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள வந்துட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய தீமைகள் எல்லாம் விரட்டி அவருடைய நன்மைகள் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய செழிப்பு ஆளுகை செய்ய ஆரம்பிக்கலாங்களாப்பா. ஆவியானவரே நீங்க தான்ப்பா வேணும். கேட்கலாமா எல்லாரும்? இயேசுவே நீங்க தான்ப்பா வேணும், நீங்க எங்களை நிரப்பணும்ப்பா. கேளுங்க. நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, ஓ நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி இருக்கட்டுமே, 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? அழியும் உலக செல்வத்திற்காக அழியா செல்வத்தை விட்டு விடுவேனோ? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, 1000 கோடி செல்வம் என்றாலும் முந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லவுமே. எத்தனை கோடி வரட்டும் ஐயா, உம்மை போன்ற ஒரு செல்வத்தை நாங்கள் பார்க்க முடியுமா? நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும்
சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். தந்தையே உந்தன் அன்பே போதும். சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். தந்தையே உந்தன் அன்பே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம். மகிமையின் மேகம் ஒன்றே போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, வேண்டாப்பா சிற்றின்ப மோகம் வேண்டாம். மகிமையின் மேகமாகி ஆவியானவர் போதும். ஒன்றே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. 1000 கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்புக்கு ஈடாகிடுமோ? 1000 கோடி நீங்க மட்டும், நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. அப்படி எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி அப்படி அவர் கரத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம்ப்பா. நீங்க மட்டும் போதுப்பா. ஆமாங்க, அவர் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொண்டார். உங்கள் மேல் வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் எடுத்து போடும்படியாக சிலுவையில் அவர் சாபமாய் மாறினார். ஆமா, உங்க பலவீனங்கள்லாம் எடுத்து போடும்படியாக அவர் பலவீனனை போல மாறினார். சிலுவையில் எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய வியாதிகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. உங்க தரித்திரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமா, அவர் தரித்திரராய் மாறினார். ஏன்னா நீங்களும் நான் ஐஸ்வர்யவனாய் மாறும்படிக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய குறைவை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டாருங்க. அவருடைய நிறைவெல்லாம் நான் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்குள்ள வந்து விடுகிறது. சொல்லுங்க எல்லார் கை வலதுகிற 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, என்னுடைய குறைவை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. உம்முடைய நிறைவுகள் எல்லாம் என்னிடத்துல வந்து விட்டது, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி நான் முழந்தால்